Hi my dear students, today we are going to discuss about English subject 5th standard unit 7 lesson. The lesson topic is Gulliver's Travels. The lesson topic is Gulliver's Travel. Do you know travels? நீங்களா travel பண்ணியிருக்கீங்களா? எஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு ஊருக்குலாம் நம்ம போகல, அதை வந்து ட்ராவல் பண்ணுறது. அதே மாதிரி குலிவர்ஸ் ஒரு ட்ராவல் பண்ணுறாரு, அதை வந்து அவருடைய ஸ்டோரியாக ஒன்று ரைட் பண்ணியிருக்காரு ஒரு ஓன் வேர்ட்ஸ் வச்சு. இல்லை கண்டென்ட் பாருங்கள். When a person tells the story of his life in his own words, it is called an autobiography. அவரை பற்றிட்டு ஓனாக வந்து எழுதுறது தான் வந்து அவங்கள பற்றி எழுதுறது ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவோம். Gulliver's a sailor was once caught in the land of giants. This is how he described his experience. குலிவர்ஸ் வந்து ஒரு மாலுமியாக இருக்கார் கப்பலில். அவர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறார், ட்ராவல் ஆகி போகும்போது ஒரு அரக்கர்கள்கிட்ட மாட்டிக்கிறாரு. அங்கே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் ஸ்டோரியில் அவர் ஆட்டோபயோகிராஃபியாக ரைட் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஆன் தி 16th of June 1730 we discovered land. 16th date June month year 1730 அப்போது ஒரு லேண்டில் அவர் டிஸ்கவர்ட் ஆகுறாரு. Our captain sent a dozen men with vessels for water if any could be found. அந்த அவர் போகிற போட்டில் வந்துட்டு ஒரு கேப்டன் இருப்பாங்க. இவங்க வந்து அவர் வந்து அங்கே ட்ரிங்கிங் வாட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா 12 members 1 dozen. ஓகே, 12 members வந்து வாட்டர் வந்து சர்ச் பண்ணுறதுக்காக இறக்கி விட்டுறாரு. When we came to land we saw no river or spring nor any inhabitants. பட் அங்கே எல்லா இடத்துலையுமே சர்ச் பண்ணுறாங்க, பட் நோ ரிவர்ஸ், எங்கேயுமே ரிவரும் இல்லை. ஸ்ப்ரிங்ஸ்னால் ஒரு வசந்தமான ஒரு இடம், பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா அந்த இடத்துல எங்கேயுமே இல்லை. ஐ வெண்ட் ஆன் டு எக்ஸ்ப்ளோர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸ்ப்ளோர்னால் ஆராயிறாரு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. பட் எங்கேயுமே தண்ணி இல்லை. த கண்ட்ரி வாஸ் பேரன் அண்ட் ராக்கி. அந்த கண்ட்ரி பார்க்க எப்படி இருக்குன்னா பேரன்னா தரிசாகவும், ராக்கின்னா பாறையாகவும் இருக்குது. எந்த ஒரு இதுவுமே நல்லாவே இல்லை, ரொம்ப கரடு முரடாக இருக்க மாதிரி இருக்குது. ஐ டர்ன் பேக் டு ஜாயின் தி crew only to see them getting into the boat and rowing for life to get to the ship. அவர் என்ன பண்ண திரும்பி நம்ம குரூப் கூட போயிட்டு நம்ம போட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் வராரு. Before I could reach them, I observed a huggy creature walking after them in the sea as fast as he could. அவர் போகிறாரு, பட் வந்து அவரை வந்து ஒரு ஹக்கினா பெரிய ஒரு கிரியேச்சர், ஒரு பெரிய உயிரினா அவர் ஃபாலோ பண்ணுற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவர் ஃபாலோ பண்ணது. த வாட்டர் ஆஃப் தி ஓஷன் ரீச்டு ஒன்லி டு ஹிஸ் நீஸ். அவர் என்ன பண்ணுறாருன்னா நடந்து போயிட்டே இருக்காரு. அவரோட சீயோடைய வாட்டர் எப்படி இருக்குன்னா ஒரு முட்டி நீஸ் இருக்குல்ல அது வரைக்கும் இருக்குது, நீஸ் வரைக்கும் இருக்குது. ஹவெவர் த மான்ஸ்டர்ஸ் வாஸ் அன்ஏபிள் டு டேக் த ஸ்பீடிங்ஸ் போட். பட் இவர் கிரியேச்சர் வராங்க, பட் அவருடைய போட் வந்து இங்கே பாருங்கள் அவருடைய மொட்டி வரைக்கும் தண்ணி இருக்குது, பட் அவர் போட் வந்து கிளம்பிடுது. சரிங்களா, அவருடைய போட் யாருடைய போட்னா குல்வர்ஸ் இருக்காருன்னா அவர் போட் வந்து கிளம்பிடுது. I turned back quickly and climbed up a steep hills with fields of barley on either sides and the corn rising up to 40 feet. அவர் என்ன பண்ணுறார், ரிட்டன் எப்படியாச்சும் இந்த கிரியேச்சர்ஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குல்ல அந்த மலைக்கு மேலே போயிட்டு அவர் ஏறிக்கிறார். செங்குத்தான ஒரு மலை மேலே ஏறுறாரு. மலையிலேருந்து பார்த்தா அவன் 2 சைட்ஸு என்ன இருக்குன்னா பேர்லி பிளான்ட் இருக்குல்ல அந்த பிளான்ட்டு தான் இருக்குது. பேர்லி பிளான்ட்னா தெனப்பயிர் மாதிரி பேர்லி பிளான்ட் 2 சைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கார்ன்னா மக்காச்சோளம், கார்ன் வந்து 40 feet ஹைட்டில் கார்ன் இருக்குது, கார்ன் பிளான்ட் இருக்குது. தெர் வாஸ் ஏ ஃபென்சஸ் டு பாஸ் ஃப்ரம் ஒன் ஃபீல்ட் டு த அதர். ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு நம்ம போகணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு லேண்டுக்கு போகணும் அப்படின்னா ஒவ்வொரு லேண்டுக்கும் சென்டர் பிளேஸில் ஃபென்சஸ் வேலி இருக்குது. ஒன்றுலேருந்து ஒன்று அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக வந்து கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஃபென்சஸ் போட்டிருந்தாங்க. It was impossible for me to climb because every step was 6 feet height. ஓகே, அவரால் அந்த ஹீலை வந்து சரியாக ஏற முடியல. ஏன் ரீசன் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே 6 feetனா 6 அடி இருந்ததுனால அவருக்கு ஏற ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. I was trying to find a gap in the hedge when I discovered one of the inhabitants in the next field walking towards the fence. நான் என்ன பண்ணேன்னா ஃபென்ஸ் வழியாக அந்த ஹீல் மேலேருந்து பார்க்குறேன், யாரோ ஒருத்தவங்க போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த ஃபென்சஸ் அந்த வேலி சைட் போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்.
He was of the same size as the creature chasing the boat. ஆனால் பார்க்க அவங்க எப்படி இருந்தாங்கன்னா என்னை வந்து போட்டில் வரும்போது சேஸ் பண்ண அதே கிரியேச்சர் மாதிரியே இப்போ நான் அந்த ஃபென்சஸ் பக்கம் பார்க்குற அந்த கிரியேச்சரும் சேமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. I was struck with utmost fear and astonishment and ran to hide myself. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவும் மிகவும் ஃபியர் பயமாகவும் இருந்துச்சு, அஸ்டானிஷ்மெண்ட் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், ran to hide myself. நான் ஓடி போயிட்டு என்னை நானே மறைச்சிக்கிட்டேன். He called in a voice much louder than a trumpet. It sounded like thunder. 7 monsters like him came towards the fields ready to rape the corn. அப்போ வந்துட்டு நான் ரொம்ப சத்தம் போட்டேன். அந்த சத்தம் எப்படி இருந்துச்சு கேட்குறதுக்குன்னா, தண்டர் இடி இடிக்கிற மாதிரி அந்த சத்தம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 7 மான்ஸ்டர்ஸ் நாங்கள் பார்த்த கிரியேச்சர்ஸ் மாதிரி நான் ஃபஸ்ட்டு கிரியேச்சர்ஸ் பார்த்தேன். இப்போ வந்து 7 மான்ஸ்டர்ஸ் நான் பார்த்தேன். 7 மான்ஸ்டர்ஸ் வந்து அதேமாதிரி ஹைட்டாக 7 மான்ஸ்டர்ஸ் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கார்ன் பிளான்ட்டை வந்து அறுவடை பண்ணுறதுக்காக 7 மான்ஸ்டர்ஸ் வந்து வந்துட்டு இருந்தாங்க கார்னை ரீப் பண்ண. They carried a reaping hook which was very big. அவங்க வச்சுருந்த ரீப்பிங் ஹூக்னா அந்த அறுவடை செய்கிறதுக்கு வச்சுருந்தா ஆயுதம், சரிங்களா? அது எப்படி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பிக்காக பெருசாக இருந்துச்சு. When one of the reapers approached where I lay hidden, I screamed as loud as I could. நான் அந்த கார்ன் பிளான்ட்குள்ளே மறைஞ்சிருந்தேன். அதில் ஒரே ஒரு மான்ஸ்டர் மட்டும் என்ன பண்ணாருன்னா என் கிட்ட வந்துட்டார், நைட் மறைஞ்சிருந்த இடத்துக்கு வந்துட்டார். த கிரியேச்சர் ஸ்டாப்டு ரீப்பிங். உடனே நான் என்ன செஞ்சேன்னா லவுடாக கத்த ஆரம்பித்தேன். அதனால் அந்த கிரியேச்சர் உயிரினம் வந்து ரீப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுச்சு, சரிங்களா? ரீப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுச்சு. Picked me up between his thumb and forefinger and brought me close to his eyes 60 feet above the ground. உடனே அந்த கிரியேச்சர் என்ன பண்ணுச்சுன்னா அதனோட தம் பிரிண்ட்டுக்கும் அதனுடைய 4 ஃபிங்கர்ஸுக்கும் பிட்வீன் பிளேஸில் பிடிச்சி என்னை தூக்கி அந்த ஐஸ் அந்த கிரியேச்சருடைய ஐ கிட்ட கொண்டு போச்சு. நான் அங்கேருந்து பார்க்குறப்ப 60 ஃபீட்டு 60 அடி ஹைட்டில் நான் இருந்தேன் கிரவுண்டில் இருந்து. He looked at me with curiosity and blew my hair aside to get a better view of my face. அந்த கிரியேச்சருக்கு என்னுடைய ஃபேஸ் சரியாக தெரியலங்கிறதுனால என்னுடைய ஹேரை வந்து செட் டு கெட் பெட்டர் என்னோடய வியூ வந்து பெட்டராக தெரியணுங்கிறதுக்காக என்னுடைய ஹேரை எல்லாமே அந்த ஒதுக்கி என்னுடைய ஃபேஸை வந்து அந்த கிரியேச்சர் பார்த்தாங்க. He called his friends and gently placed me on the ground. என்னை வந்து பொறுமையாக கீழே இறக்கி விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து கூப்பிட்டாரு. அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இந்த பாட்டில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பாட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதே லெசனை நீங்கள் எல்லாருமே படித்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே புரியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கன்க்ளூஷனோட ஃபஸ்ட்லேருந்து சொல்லி நான் இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.